பட் ஹவு டு கெட் தி டீம் மெம்பர்ஸ் எக்ஸைட்டட். சாருக்கு ப்ராஃபிட் வந்து மேடம்க்கு ப்ராஃபிட் வந்து நான் என்னப்பா பண்றது. ஸோ அவங்களுக்கு ஒரு அட்ரினலைன் ரஷ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு ஜெயிச்ச அந்த ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். ஸோ அந்த டோபமைன் ஹார்மோன் அவங்களுக்கு எப்படி வந்து சுரக்க வைக்க முடியும்? இட்ஸ் பை டூயிங் த பர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூஸ். ஸோ அப்போ வந்து இட் வாஸ் வெரி நைஸ். நிறைய கம்பெனிஸ்ல வருஷம் ஒரு டைம் தான் ரிவ்யூ பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க தவம் இருந்திருக்கணும், அடுத்த வருஷம் நமக்கு வந்து என்ன ஹைக் கொடுப்பாங்க. திடீர்னு ஒரு வருஷம் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு சொல்லிடுவாங்களா? we were also running lot of youth organizations, வாலண்டியரிங் டீம்லாம் வைப்போம். எங்களோட யூத் ஆர்கனைசேஷன்ல வாலண்டியரை ப்ரொமோட் பண்றதுக்கே நாங்க வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று வச்சிருப்போம். ட்ராக் ரெக்கார்ட், எவ்வளவு மாசமா அல்லது எவ்வளவு வருஷமா நீங்க வாலண்டியரிங் பண்ணிருக்கீங்க, வாட் ஆர் த கிரேட் திங்ஸ் யூ ஹவ் டன், உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, உங்களுடைய நெக்ஸ்ட் லெவல் என்னவா இருக்க போகுது, உங்களை நாங்கள் ப்ரொமோட் பண்ணா என்னெல்லாம் நீங்க ரிசல்ட்ஸ் கொடுப்பீங்க அப்படின்றத பசங்க வந்து ரெடி பண்ணிட்டு வருவாங்க. ஐ ரியலைஸ் வருஷம் ஒரு டைம் இது வந்து மக்கள்கிட்ட கேட்கறது டோட்டலி வேஸ்ட். ஸோ இதெல்லாமே ஒவ்வொன்றும் பல நிறுவனங்களுடைய வெற்றி மற்றும் தோல்வி அதெல்லாத்தையும் பேக்ரவுண்ட்ல வச்சு தான் இதை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ இந்த ரிவ்யூ ப்ராப்பராக இருக்கணுன்றதுக்காக தான் வி டிசைடட் மந்த்லி KPI கேமிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸை போட்டு, அப்போ தான் மாதம் கம்பெனிக்கு போவோம், அந்த எக்ஸல் ஷீட்டில் ஃபுல்லாக போட்டு பாயிண்ட்ஸ்லாம் போட்டு வின்னரை அப்ரிஷியேட் பண்ணுவோம். வண்டர்ஃபுல் டு see these ரிசல்ட்ஸ். இது எல்லாத்துக்கும் காரணம் KPI கேமிஃபிகேஷன் தான்.